நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா இது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை 2 நாள் கழிச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. குறிப்பாக இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் தான் மாடி தோட்டத்தில் நிறைய வேலைகள் பிளான் பண்ணி வைப்பேன். நம்ம வாழ்நாளில் முக்கால்வாசி நேரத்தை கார்ப்பரேட்டுக்காகவே நம்ம செலவழிச்சிடுறோம். அதனால் இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் முழுக்க நமக்காகவே நம்ம செலவழிக்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு என்னென்ன வேலைகள் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு விளாக் மாதிரி பார்க்க போகிறீங்க. பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா விடுமுறை நாள் கிடச்சா விடுமுறை நாட்களில் எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா, இயற்கையை ரசிக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தையே அந்தளவுக்கு ஒரு இயற்கையாக மாற்றி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு, அதுவுமா நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு முதல்ல நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சில காய்கறிகள் அறுவடை பண்ணலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் என்கிட்ட அடிக்கடி கேட்குறது உண்டு, மாடி தோட்டத்தில் காய்கறி அறுவடை நீங்கள் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மாடி தோட்டத்தில் இயற்கையாக காய்கறி விளைவிக்கிறதே காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான். அதனால் இன்றைக்கி ஒரே நாளில் மொத்த காய்கறிகளையும் அறுவடை பண்ணி அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சமைக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன காய்கறி நம்ம வீட்டுக்கு தேவைன்றதை மட்டும் அறுவடை பண்ண போகிறோம். அதை மட்டும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இன்றைக்கி நமக்கு விடுமுறை நாள் அப்படின்றதால ஸ்பெஷலாக சமைக்க போகிறாங்க. ஸ்பெஷல் சமையலுக்கு ஒரு அருமையான பொரியல் வேணும். அதுக்காக நம்ம மூக்குத்தி அவரை அறுவடை பண்ண போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் மூக்குத்தி அவரை நிறையவே போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை ஃபுல்லாகவே அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம். அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு 1 கிலோ 142 கிராம் மூக்குத்தி அவரை கிடச்சிருக்கு. இந்த 1 கிலோ 142 கிராம் மூக்குத்தி அவரையும் ஒரே நாளில் சமைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை முழுசாக நம்ம சமைக்க போகிறதில்ல. முனையில் இருக்கக்கூடிய விதை பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய தண்டு பகுதியை மட்டும் தான் சமைக்க போகிறோம். விதை பகுதியெலாம் நீக்கினதுக்கப்புறம் நமக்கு எப்படியும் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மூக்குத்தி அவரை பொரியல். அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை பாகற்காய் அறுவடை பண்ண போகிறோம். இந்த வெள்ளை பாகற்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிப்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நமக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மாடி தோட்டத்தில் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டத்தில் அக்வாபானிக் முறையில் நம்ம சில தாவரங்கள் வளர்த்துட்ருக்கோம். அதுக்கு தேவையான மீன்கள் வளர்த்துட்ருக்கோம். அந்த மீன்களுக்கு முதல்ல உணவு கொடுத்துடலாம். இந்த தொட்டியில் ஜாப்பனீஸ் கொய்கார்க் அப்படின்னு கூடிய கலர் மீன்கள் வளர்த்துட்ருக்கேன். இதுக்கு நான் இப்போ உணவு போட போகிறேன். இந்த உணவு போடுறத ஸ்லோ மோஷனில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், அந்த மீன்கள் நம்ம உணவு கொடுத்த உடனே எப்படி அழகாக சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொட்டியில் தண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். தொட்டியை சுற்றி நமக்கு பாசி படிஞ்சிருக்கு. அந்த பாசி படிஞ்சிருக்காக தண்ணி கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த தண்ணிக்கு உள்ளார ஒரு கேமரா விட்டு இந்த மீன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். பாருங்கள், மீன்கள் நம்ம உணவு போட்ட உடனே வேகமாக உணவு எடுத்துகிட்டு போய் உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்கள். மெதுவாக உட்காந்து அசை போட்டுட்ருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மீன்களுக்கெல்லாம் உணவு போட்டு முடிச்சு அந்த மீன்களை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் சில வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம். பொதுவாக நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் தான் செடிகளுக்கு களை பறிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து செடிகளுக்கான பராமரிப்பு வேலைகள் எல்லாமே செய்வோம். வேலை நாட்களில் செடிகளுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரிப் இரிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் அந்த ஆட்டோமேட்டிக்கை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம மேனுவலாக நம்ம செடிகள் எல்லாமே களை எடுத்து மண் அணைச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு நம்ம நீர்ப்பாசனம் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் மட்டும் இல்லை, வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்தோம்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு 3 அடி இடைவெளியும் இந்த சைடில் ஒரு 6 அடி இடைவெளியும் இருக்குது. இந்த 6 அடி இடைவெளியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நித்திய மல்லி வச்சுருக்கேன், ஜாதி மல்லி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கேன். இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கனகாமரம் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, முருங்கை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, காக்கடாம்பூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு மாதுளை செடியும் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய சின்ன கேப்பில் இந்த அளவுக்கு செடிகள்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பராமரிப்பு எல்லாம் செய்ய போகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நித்திய மல்லி ஜாதி மல்லிலாம் வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி காலியாக இருக்கும். இங்கே நிழல் அதிகமாக படும். அதனால் எங்கள் நடுவில் எதுவும் செடி வைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இங்கே புல் முளைச்சிட்டே இருக்கும். அந்த புல்லெல்லாம் செதுக்கி எடுத்துகிட்டு லேசாக அந்த நித்திய மல்லி செடிக்கு மட்டும் கொஞ்சம் மண் அணைச்சி விட்டுருவேன். அவ்வளோதான். இந்த இடத்துல வேறு எந்த செடிகளும் நிழலில் வராது. அதனால் இங்கே எதுவும் வைக்கிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக கனகாமரம் இருக்குங்களா. அந்த கனகாமரம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சில ஆண்டுகளாகவே இருக்கும். நிறைய டைம் இந்த பூவோட அறுவடைலாம் பார்த்துருப்பீங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அறுவடை கிடைக்கும். அடுத்தது முருங்கை மரம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. போன வருஷம் நமக்கு கூடையாக அறுவடை பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரம் வெறும் இலைகள் மட்டும் தான் இருக்குது. காரணம் போன வருஷம் மழையில் இது ஒரு சில கிளைகள் உடஞ்சிருச்சு. அதனால் வெட்டி எடுத்துட்டேன். துளிர்கள் வந்திருக்கு. இந்த வருஷம் நமக்கு இங்கே முருங்கைக்காய் காய்க்காது. அடுத்த வருஷம் நிறையவே முருங்கைக்காய் காய்க்கும். கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காய் கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செடி தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 1 மணி நேரத்தையும் மொத்தமாக வீடியோ பதிவு பண்ண முடியாது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட வெயில் தொடங்கியாச்சு. வீட்டுக்கு பின்னாடி இந்த செடிகளுக்கு தண்ணி விடும்போது இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீர்வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ குளிக்க போகிறேன். உங்களுக்கு அந்த நீர்வீழ்ச்சி தான் காமிக்க போகிறேன். என்னடா இது விடுமுறை நாட்கள் பூரா இப்படி வேலையை பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் சில பார்க், பீச், நீர்வீழ்ச்சின்னு போவோம். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை செஞ்சுட்டு அப்படியே அந்த களைப்போட குளிக்க போகிறேன். இப்போ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் கூடிய மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். நீர்வீழ்ச்சி வீட்டில் எப்படி செட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டில் நம்ம டேங்குக்கு தண்ணி போகிறதுக்காக பம்ப் இருக்குங்களா, அந்த பம்பில் மேலே போகிற பைப் லைனில் ஒரு சின்ன டைவர்ட் பண்ணி அதை வந்து மேலே இருந்து தண்ணி கீழே கொட்டுற மாதிரி பண்ணியிருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நம்ம மேலே இருந்தே அந்த வால்வை திருப்பி விட்டுக்கலாம். கீழே வந்து செடிக்கு தண்ணி விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டுறதை பார்க்கும்போது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருந்தது. அதனால் இந்த மாதிரி விடுமுறை நாட்கள்லாம் இதையே ஒரு நீர்வீழ்ச்சியாக பயன்படுத்தி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சம்மர் சீசன்னா எங்கேயாச்சும் நீர்வீழ்ச்சி கிடைக்குமான்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் இது மாதிரி செயற்கை நீர்வீழ்ச்சி இருக்கிறதால நம்ம வேலையை செஞ்சு முடிச்சு அந்த டயர்டோட அப்படியே இந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சிடலாம். இதில் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 25 அடி உயரத்துலேருந்து தண்ணி விழும். 25 அடி உயரத்துலேருந்து தண்ணி விழுறதால நல்ல பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். தலையில், உடம்புல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிலீஃபாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாடி தோட்டத்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்த தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட அந்த வேலையை முடிகிறதுக்கு, குளிக்கிறதுக்கு எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு 2 மணி நேரம் காலியாச்சு. அடுத்ததாக நம்ம மாடி தோட்டத்தில் என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் எல்லா செடிகள்லையும் இருக்கக்கூடிய களை முதல்ல பறிக்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி தொட்டிகளில் களை செடிகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் நல்லது. எந்த அளவுக்கு களை செடிகளை வளராமல் நம்ம பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த களை செடிகள்லாம் முதல்ல அகற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி கலரி அதை அப்படியே நம்ம செடிகளுடைய தண்டு பகுதிக்கு அணைச்சி விட்டோம்னா செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். செடிகளோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மண் எல்லாமே செடிகளுக்கு பக்கத்தில் அணைச்சி விட்டாச்சு. இந்த வளர்ந்த செடிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காற்றுல அந்த பக்கம் சாயும். அது சாயாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே வந்து இந்த எண்டில் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட்லேருந்து கயிறு போட்டு கட்டுவோம். ஒரு சில தொட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பயன்படுத்தின கயிறுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் கட்டி தொங்க விட்டுருக்கேன். அதை எடுத்து அப்படியே கட்டிக்கலாம். சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு மக்கி போயிருக்கும். அந்த மாதிரி தொட்டிகளில் நம்ம புதுசாக கயிறு போட்டு இப்போது செடிகள் எல்லாமே கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடிலாம் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாமே கீழே சாஞ்சதுன்னா தண்டு வந்து உடஞ்சிரும். அதனால் வந்து இந்த செடிக்கு இந்த பக்கத்தில் ஒரு கயிறும் அந்த பக்கத்தில் ஒரு கயிறும் சப்போர்ட்டிவாக கட்டி விட்டுருக்கேன். காற்றடிச்சாலும் இந்த செடி வந்து எந்த பக்கமும் சாயாமல் ஸ்டடியாக நிற்கும். அப்புறம் மாடி தோட்டத்தில் எல்லா தொட்டிகளையும் இந்த மாதிரி களையெல்லாம் எடுத்து முடித்து மண்ணெல்லாம் அணைச்சி விட்டு எந்தெந்த செடிகளெல்லாம் சப்போர்ட்டிங் இல்லாமல் இருக்கோ அந்த செடிகளுக்கு எல்லாமே கயிறு கட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட மணி நமக்கு 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ஷவர் இருக்குது. அந்த ஷவரில் குளிக்க போகிறோம். சில நாட்களுக்கு முன்னாடி நவீன உலகம் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஷவர் பற்றி போட்டிருந்தாரு. அதில் கூட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஷவர் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 4 எல்போ, ஒரு 4-5 துண்டு பைப்பு, ஒரு உடஞ்ச பால் வால்வு, இதெல்லாம் நம்ம வீடு கட்டும்போது மீதி இருந்த பொருட்களை வச்சு செஞ்சது. இதுக்கு பெருசாக செலவெல்லாம் ஆகலை. அதிகபட்சம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா செலவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் மாடி தோட்டத்தில் டேங்குக்கு தண்ணி போகுது இல்லைங்களா, அந்த இடத்துல டைவர்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு வால் இருக்கு பாருங்கள். இந்த வால் வந்து நம்ம கீழே ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நீர்வீழ்ச்சிக்காக போகிறது. இங்கே நம்ம இந்த வாலை திருப்பினோம்னா இது அப்படியே இதில் டைவர்ட் ஆகி போயிட்டு கீழே கொட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் மரத்துலேருந்து ஆரம்பித்து இந்த கனகாமரம் செடியிலேருந்து கொய்யா செடி வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் தண்ணி போகும். அதே மாதிரி இதை அப்படியே நம்ம மேலே போகுது. மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாலை திருப்பினோம்னா மேலே வந்து ஷவர்லேருந்து தண்ணி ஊற்றும். ஷவர்லேருந்து ஊற்றுற தண்ணி அப்படியே கீழே நம்ம துணி துவைக்கிற இடத்துல வந்து விடும். அந்த துணி துவைக்கிற இடத்துலேருந்து அப்படியே அந்த சைடில் ஒரு பைப் வழியாக கீழே இருக்கக்கூடிய நித்தியமல்லி செடிக்கு போகும். அதனால் நம்ம தண்ணியை எதுவுமே வேஸ்ட் ஆக்கிறது கிடையாது. நம்ம செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்கு பதிலாக அந்த தண்ணியை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு அப்புறம் செடிகளுக்கு விடுறோம். அவ்வளவுதான். இந்த பந்தல் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் துணி துவைக்கும் போது எனக்கு நிழல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிழல் போடுறதுக்காக ஒரு சீட் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. சீட் போட்டால் அந்த சீட்லேருந்து நிழல் வரும், நிழலோட சேர்த்து அனலும் வரும். ஆனால் அதுக்கு பதிலாக அவனுக்கு சூப்பராக ஒரு பந்தல் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி அந்த ஃப்ரேமில் இந்த பந்தல் போட்டு அந்த பந்தலுக்கு மேலே அப்படியே வந்து இந்த நித்தியமல்லி செடியை ஒரு கூடாரம் மாதிரி ஆக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே துணி துவைச்சாலும் வெயில் இருக்காது, அனல் இருக்காது. இங்கே மேலே ஃபுல்லாக நித்தியமல்லி இருக்குது, சைடில் ஃபுல்லாக ஜாதி மல்லி இருக்குது. இந்த பூக்களோடைய வாசத்தோடு உட்காந்துட்டு இங்கே துணி துவைக்கலாம். பொதுவாக ஷவரில் குளிச்சிங்கன்னா தலை நனையும். ஆனால் இந்த ஷவர் வந்து பார்த்திங்கன்னா தலை நனையாமல் குளிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உட்காந்து குளிச்சிங்கன்னா நமக்கு மேலே இருந்து தண்ணி ஃபுல்லாகவே கொட்டும், நம்ம தலையும் சேர்ந்து நனையும். ஆனால் நம்ம மேலே எந்திரிச்சு நின்னோம்னா நம்ம நடுவில் ஒரு கேப் இருக்கு பாருங்கள். இந்த கேப் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மேலே ஏறி இந்த பந்தலில் இருக்கக்கூடிய பூ பறிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல நம்ம எந்திரிச்சு நின்னோம்னா நம்ம சோல்ற அளவுக்கு தான் தண்ணி கொட்டும், தலையில் தண்ணியே படாது. பொதுவாக ஷவர்னு எடுத்தாலே முழுக்க தான் நனைவோம். ஆனால் இந்த ஷவரில் தலை நனையாமல் வெறும் உடம்பு மட்டும் நனைகிற மாதிரி கூட குளிக்கலாம்.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்த இடத்துலையும் சரி மாடி தோட்டத்திலும் சரி எல்லா வேலையும் முடிச்சு நம்ம குளிச்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. இல்லை ஒரு 8 மணிக்கு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது 2 மணிக்கு நம்ம வேலையை முடித்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வேலை பார்த்துருக்கோம். ஸோ மாடி தோட்டத்தில் இவ்வளோ வேலைகள் செய்கிறதுக்கு சலிப்பாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடி தோட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை விரும்பி ரசித்து செஞ்சோம்னா எந்தவித சலிப்பும் இருக்காது, எந்தவித அலைச்சலும் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 2 மணிக்குள்ளாரையே இந்த மாடி தோட்டத்தில் தான் எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு. மீதி சின்ன சின்ன வேலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா வேலை நாட்களில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன டைமில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி ஆயாச்சு. நமக்கு வீட்டில் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுறதால ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா திருப்தியாக வேலை முடிச்சு திருப்தியாக குளித்து உடம்பெல்லாம் ஃப்ரெஷ் ஆயாச்சு. நம்ம நல்லா சாப்பிட்டு அழகாக தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகல் ஃபுல்லாக வேலை பார்த்தால மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெயில் நேரத்தில் தண்ணி விட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் வந்து சூரிய வெளிச்செல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு தண்ணி விடலாம். நம்ம மட்டும் இன்றைக்கி ஷவர்லாம் குளித்து என்ஜாய் பண்ணால் போதாது, நம்ம செடிகளையும் நல்லா குளிப்பாட்டி விடலாம். ஸோ என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்த சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய விடுமுறை நாட்களை நான் இப்படி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய மாடி தோட்டத்தில் விடுமுறை நாட்களில் இருக்கக்கூடிய வேலைகளை இந்த மாதிரி தான் ரசித்து செஞ்சிட்ருக்கேன். யாரெல்லாம் உங்கள் வீட்டு தோட்டத்திலையோ மாடி தோட்டத்திலோ இந்த மாதிரி வேலையை ரசித்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.